நாம் செய்த பாவங்களெல்லாம் நீங்கி புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளணும் அப்படின்னா மகத்துவம் நிறைந்த இந்த சித்ரா பௌர்ணமியில் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் காலையில் குளிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் நம் கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாகும். செய்த பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த ஒரு பௌர்ணமி. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் கூட இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த திங்கட்கிழமையோடு வரக்கூடிய மே 12ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் காலையில் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவான் வருவதற்கு முன்பாக குளிக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி குளிக்கும் பொழுது குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் நம் கஷ்டங்கள், நம் வாழ்வில் அதிகரித்து வரும் கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதையும் மறைவதையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அப்படி எந்த பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன, செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதே போல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை மாதாவுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பற்றியும் நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் காலையில் குளிக்கும் பொழுது மறக்காமல் நம்ம குளிக்க போகும் அந்த தண்ணீரில் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த ஒரு பொருளை சேர்த்து விட்டு அதற்கு பிறகு நம்ம குளிக்கும் பொழுது நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் தவிடு பொடியாகும் அப்படின்னும் பிரச்சனைகள் எல்லாம் விலகும், தடைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக நிம்மதியாக மனநிறைவான வாழ்வை வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும். நம்பிக்கை இருப்பவர்கள் தாராளமாக இதை செய்யலாம். இதை போட்டு குளித்தா நம்பிக்கை இல்லாமல் என்ன ஆகிவிடும் அப்படின்னு கேள்வி எழுப்புறவங்க கண்டிப்பாக இதை செய்யவே வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு. குளிக்கும் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது நம் உடம்பில் இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியில் எடுப்பதும், அது மட்டுமல்ல பாசிட்டிவ் எண்ணங்களை நம் வாழ்விலும் நம் மனதிலும் கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த கல்லுப்பு. மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த இந்த கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு நாம் குளிக்கும் தண்ணீரில் போட்டுவிட்டு அரை மணி நேரத்திற்கு பிறகு அதனால் குளிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் அதோடு சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான இன்னொரு பொருளும் இருக்குது. அது பொடி செய்த ஏலக்காயை ஒரு சிட்டிகை எடுத்து நாம் குளிக்கும் தண்ணீரில் போட்டுவிட்டு அந்த தண்ணீரால் குளிக்கும் பொழுது கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது நம் கஷ்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாகும். அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் ரொம்பவே விருப்பமான பொருள்னு பார்த்தோன்னா இந்த ஏலக்காய் தான். மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை கொண்ட இந்த ஏலக்காயை நாம் குளிக்கும் தண்ணீரில் போட்டு குளிப்பதன் மூலம், அதுவும் சித்ரா பௌர்ணமி நாளில் இதை செய்வதன் மூலம் மற்றவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போவதும், நம் கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகுவதையும் நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். செய்த பாவங்கள், தெரியாமலோ தெரிந்தோ செய்த பாவங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கி புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். சித்திரகுப்தரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு பௌர்ணமி தினமான சந்திர பகவானின் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.